சார், நான் ஒரு அட்வொகேட். ஒரு ஆணும் பெண்ணும் சமமா ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் பெண்ணுக்கு இதுதான் அஃபென்ஸ் நடந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம்னு ஒரு அவுட்லெட் இருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க வித்அவுட் டிக்கெட்ல கூட போயிருந்திருக்கலாம். ஆனா அதே விஷயம் ஆணுக்கு நடந்தா அது ட்ரோலிங் ஆகும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, நீ எடுத்துட்டு வரியா, அது அஃபென்ஸே இல்லைன்னு சட்டமே பாரபட்சம் பாக்குதுன்னு என்னோட கருத்து. இதெல்லாம் தப்புன்னு எந்த சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க? சோ உங்க பார்வையில தான் தப்பு இருக்கு. குழந்தைகளை பார்க்க வேண்டும்னு ஒரு இருக்கு. ஒரு கஸ்டடி கேக்குறாங்கன்னா பெண்களுக்கு தான் சாதகமா சட்டம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு மன ரீதியா எந்த மாதிரியான, எல்லாருக்கும் எமோஷனல்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே வலி வேதனைகள் இருக்கும். குழந்தைய பார்க்க முடியல அப்படின்னா இவங்க போய் கேட்டா கூட அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை சட்டமும் அவங்களுக்கு துணை போறப்ப இவங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஒரு டைவர்ஸ் மாதிரியான இஷ்யூல குழந்தை யார் பாதுகாப்பால இருக்குன்னா பெரும்பாலும் ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கே விடுறது இல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலைன்னா 2 லைக் கொடுங்க. இது போல வீடியோஸ் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.